இன்றைக்கி இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறோம்னா, ப்ரைவேட் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதில் வந்துட்டுருக்குது நோட்டீஸ். இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு இவங்க வாங்கினதுலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்ரேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதாவது அது பற்றி உங்களுக்கு தெரியணும்னா, லோன் வாங்கும் போதே வந்து வங்கியர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரேஷன் சட்டம் இருக்குது, அது மூலமாக நாங்கள் போவோம் அப்படி இப்படின்னு எதுவும் வந்து ஒரு கொடுத்துருந்தா வச்சிங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி யாரும் சொல்கிறதில்ல. அதே போல் வந்து நம்ம ஆட்கள் வந்து லோன் வாங்கும்போது இங்கே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பக்கம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டே வரும்போது அதையும் ஒரு கிளிக் போட்டு போயிடுவாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்ன போட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து சரியாக பார்க்குறதில்ல. அதனால தான் வந்து உங்களோட கான்ட்ராக்ட்ஸ் மாட்டிக்கிறது எல்லாம் போகிறது. இப்படி ஆர்பிட்ரேஷன், அதில் கான்சிலேஷன், லோக் அதாலத்து ஏகப்பட்ட கிளாஸுகள் இருக்கும். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ஒரு டிக் மார்க் கொடுத்துருவீங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கே ஓடிபி வாங்கி லாகின் பண்ணி உள்ளே போய் லோனை வாங்கிட்டிங்கன்னா அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் லோன் கையெழுத்து போட்ட மாதிரி அர்த்தம். அதே போல் அதில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதா தான் அர்த்தம். நாளைக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியல, எங்கள் ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ்லாம் வந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கோர்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நார்மலாக வந்து ஒரு கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டில் வந்து வழக்குகள் தாக்கல் பண்ணுறாங்க. அது வந்து படி வாரியாக கீழமை நீதிமன்றங்கள், மேலமை நீதிமன்றங்கள் அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து பேங்க் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு செலவுகள் அதிகம். உதாரணத்துக்கு ஒரு மணி சூட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து சிவிலுக்கு போனீங்கன்னா காசு அதிகம். அதுக்கு வந்து ஒரு பர்சன்ட் கட்டினா தான் உங்களுக்கு நம்பரே ஆகும். சிவில் சூட்டு போடுறதா இருந்தால் ஒருத்தர் மேலே, சிவில் சூட்டு போடுற நபர் மேலே ஏதாவது சொத்து இருந்தால் தான் பேங்க்குக்கு வந்து பறிமுதல் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து இத்தனை லட்சங்கள் பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட சொத்தே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒன்று தான் போக முடியும். சொத்து இருந்தால் ஆர்பிட்ரேஷன்லாம் போக மாட்டாங்க. டைரெக்டாக அட்டாச்மெண்ட்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆர்பிட்ரேஷன் போய் அட்டாச்மெண்ட் போட்டாலும் போடலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், சர்பாக்ஸ் ஆக்டிலையும் வரலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ட் வந்து இப்போ வந்து பேங்க் வந்து முக்கால்வாசி வந்து டிஜிட்டல் முறையில் மக்களை பயமுறுத்துது. வங்கி கடன் பெற்றவர்களை வந்து டிஜிட்டல் முறையில் பயன்படுத்துறது தான் இந்த ப்ரைவேட் கோர்ட்டுன்னு சொல்கிறது. இந்த டிஜிட்டல் முறையில் பயமுறுத்துறது தான் எப்படி